ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமல்களில் சிறப்பானது அத்வமுஹா, நிரந்தரமாக செய்யணும். எதை செஞ்சாலும் ஒயின் கல்ல, அது கொஞ்சமாக செஞ்சாலும் பரவாயில்ல, அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அதை எடுத்து நடங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தொடாமையே இருக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் குரானையை தொடாமையே இருக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாருக்கும் எதையும் கொடுக்காமையே சேர்த்தி வைக்கிறது? நமக்குன்னு ஒரு நாள் உண்டு. அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொருவருக்கும் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதை தொடாட்டி என் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆயிருக்கும். இந்த நாள், இந்த நேரம், இவரை சந்தித்தல், இவரோடு பேசுதல், இதிலிருந்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் மறுமலர்ச்சி திரும்பியது என்று சொல்லுகிறோம். அப்படி நாம் இந்த ரமதானை நம்முடைய வாழ்க்கையினுடைய இபாதத்தினுடைய அல்லாஹுவோடு நெருங்குவதற்கான ஒரு டேர்னிங் பாயிண்டாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். திருக்குரானில் ஒரு வசனம் உங்களையும் என்னையும் சேர்த்தே கேட்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா கேட்குறான். இன்னும் நேரம் வரவில்லையா? எதற்கு? அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவின் வார்த்தைகளை, அல்லாஹுவின் அந்த நினைவை எடுத்து தங்கள் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள நேரம் வரலையா? வமா நஸல மினல் ஹக், எந்த சத்தியத்தை அல்லாஹ் இறக்கினானோ அதிலிருந்து பாடம் பெறுவதற்கும் அல்லாஹுவோடு நெருங்குவதற்கும் இன்னும் நேரம் வரலையான்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் அல்லாஹ்ட்ட நெருங்காமல் இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் தான் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு வாழ போறீங்க? இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இந்த மாய உலகத்தை விட்டு நீங்கள் மறைந்து தான் போக வேண்டும். அதற்குள்ள உங்களை நீங்கள் உஷார்படுத்திக்க வேண்டாமா? நீங்களே விழிப்பு நிலையை அடைய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான்.